தகுதி இல்லாத அல்லக்கைங்க எல்லாம் அமைச்சராகிட்டா, மண்ணா கட்டிங்க எல்லாம் மந்திரி ஆகிட்டா, உங்க பதவி பகுமானத்தை எல்லாம் பாட்டாளிகள்கிட்ட வச்சுக்காதீங்க. வன்னியர்னா ஆகாதா? வன்னியர்னா பிடிக்காதா? வரட்டும், வர பாராளுமன்ற தேர்தலை வச்சு சேரும் வாங்க. காவேரி கரைக்கு நேரா கோடு போட்டா தெற்க 3 தொகுதிகள் தான் நிக்குது திமுக, வடக்கு 18 தொகுதிகள் நிக்குது. காரணம், இந்த வன்னியர்கள்லாம் கேனப்பய கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு, காசு கொடுத்தா ஓட்டு போடுற கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு. சூடு சொரணம் இல்லாத ஜென்மம் இல்லை நாங்க. இந்த தேர்தலில் திமுகவுக்கு பாடம் கட்டும். ஒரே ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க கூடாது திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்கன்னா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன? சாதாரண மக்கள் என்னவா நினைப்பாங்க? இவங்கெல்லாம் ஆடு மாடா கூட நம்மள சீண்டலையே. மந்திரி சொல்றதுக்கே கூச்சமா இருக்குங்க. இந்த கேடுகட்ட ஆட்சியில இவரும் அமைச்சரா இருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் போன் பண்ணதுக்கு கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு. கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு. யாருக்கு இவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏவை எப்படி பேச முடியுது? எப்படி பேச முடிஞ்சது? வன்னியர் என்ற ஒரு காரணத்தினாலயா? இந்த வன்னியர் கூட்டம் எல்லாம் பர்றவன் போறவனை எல்லாம் அதிகாரத்துல உட்கார வச்சதுனால இந்த போராட்டம் வந்துச்சு. இனிமேட்டு இதை நீடிக்க விடலாமா? மூர்த்திக்கு இது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே இவர் மேல வழக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. பிசிஆர் சட்டத்துல கைது செய்யணும் வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா செஞ்சிச்சு திமுக? வழக்கு கொடுத்தவங்க திமுக காரங்க. முத்துவேலு கருணாநிதி காலத்திலேயே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில இவர் மேல இவருடைய கட்சிக்காரங்களே என்னுடைய சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி பேசுறாருன்னு சொல்லி வழக்கு கொடுத்தாங்க. கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாரு? இவர் மேல நடவடிக்கை எடுக்கல, வழக்கு கொடுத்தாருங்க பாருங்க முத்துவேல், அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்படி கட்சி லட்சணம் இருந்தா இப்படிதான் இருப்பாரு, இப்படிதாங்க இருப்பாரு. இப்ப மூர்த்தி கல்யாணம் பண்றாரு பையனுக்கு, பல்லாயிரம் கோடி கொட்டி அரிச்சு கல்யாணம் பண்றாரு. எப்படி வந்துச்சு காசு? எப்படிங்க வந்துச்சு காசு? கூலி வேலை செஞ்ச மூர்த்தி இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி. கொள்ளடிச்ச காசு திமிரவாட்டத்தை இங்க காட்டுறீங்களா? தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டீங்க, பேசக்கூடாத பேச்ச பேசிட்டீங்க. இதுக்கெல்லாம் பலனை அனுபவிச்சே ஆகணும் திமுக. இதுக்கெல்லாம் பலனை அனுபவிச்சே ஆகணும். இந்த தடவையும் இதையும் நம்ம கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கீங்க, இந்த கூட்டத்தை ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஏற்கனவே திமுகவுக்கு ஒரே நினைப்பு தான், இந்த கூட்டம் எல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போடுற கூட்டம் நினைக்கிறாங்க. இந்த வன்னியர் இடஒதுக்கீடு கூட கொடுக்காம 18 தொகுதியில திமுக தைரியமா நிற்கிறதுக்கான ஒரே காரணம் இந்த வன்னியர்கள்லாம் கேனப்பாய கூட்டம் நினைச்சிட்டு இருக்கிறது தான். எனக்கும் இனமான உணர்வு இருக்கடான்னு சொல்லி காட்டக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். திமுகவுக்கு பாடம் கட்டக்கூடிய தேர்தலாக தேர்தல் இருக்கும்.